தென்னகத்தின் தாய் கல்லூரி அல்பாக்கியாத்து சாலிஹாத், அதிலிருந்து நம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதை சுருக்கமாக அதுக்கான ஒரு பதிலை, யார் எது சத்தியம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கான பேச்சு. அப்போ அவங்க முதல்லையே வைத்த ஒரு கேள்வி, அல்லாஹு தாலா அவனுடைய பார்வை எப்படி இருக்கும், அவன் படைப்புகளை பற்றி எப்படி பார்ப்பான். அப்போ அதுல கேள்வி, அப்போ நீங்க சைத்தானும் அல்லான்றீங்களா? அல்லாதான் சைத்தானா? சைத்தான் தான் அல்லாவா? எப்படி நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படி அங்க இருந்து ஒரு உஸ்தாத் பயங்கரமா கோவப்பட்டார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வஹதத்துல் வஜூத் இவர் சொல்றாரு, ஆனா வஹதத்துல் வஜூதை இவர் தப்பா விளங்கி இருக்கிறார். முதலில் வஹதத்துல் வஜூதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நிறைய பேர் ஏத்துக்கிறதே இல்லை. வஹதத்துல் வஜூது சரிதான், ஆனா இவங்க வஹதத்துல் வஜூத் தப்பா விளங்கி இருக்கிறாங்க. எது சரி நமக்கு விளங்கி சொல்லணுமா இல்லையா? தப்பு, அவ்வளவுதான். அடுத்த கேள்விக்கு தாவிட்டாங்க. நானே அல்லாஹ் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்படித்தான் ஒருத்தர் ஆரணியில நானே அல்லாஹ், எனக்கு தொழுகு, நாயா தொழுகணும்னு உட்காந்துருக்குது. எல்லாம் அங்க சொன்னதோட சில விஷயங்கள் சேர்த்து நம்ம இங்க சொல்றோம். அதுக்கு என்ன சொல்லக்கூடாது, அங்க சொல்லாததெல்லாம் இங்க சொல்றாரு. கேட்டாங்க, என்னங்க நீங்களே அல்லான்றீங்க, ஏன் தொழுகிறீங்க? அதை சொன்னோன்னு டக்குன்னு அதை மாத்திட்டாங்க. சரி, ஓம் அப்படின்னு நீங்க திக்ர் செய்யலாம்னு சொல்றீங்க, ஓமுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க, சித்தர்களுடைய பேச்செல்லாம் ஏன் இங்க கொண்டு வரீங்க? அந்த கேள்வி. யாக்கோபு சித்தர், நம்ம இன்டர்நெட்ல யாக்கோபு சித்தர்னு போட்டா வந்துடும், மாறியாச்சு. அடுத்து அப்ப நீங்க முஆவியா ரலியல்லாஹு பத்தி உங்களுடைய கொள்கை என்ன? அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்துக்கே எஜமான்னு சொல்லி இவர் சொல்றாரு, இது ஷியாக்களுடைய கொள்கை. அது விட்டாச்சு. சரி, முஆவியா ரலியல்லாஹு பத்தி உங்களுக்கு என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவங்க தான், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவங்க தான் எங்களுடைய கொள்கை. என்ன சொல்றீங்க? யாரோட யாரை போய் சேர்க்குறீங்க? அதுக்கு பிறகுதான் கடைசியில மஹதி என்ன சொல்றீங்க, வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க. அது ரசூலா கேட்டாங்க, அவங்க நெஞ்ச புலந்து பாத்தீங்களா நீங்க? எங்களுக்கு நேரமே இல்லை, இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லை. அப்ப நேரம் இல்லை என்றால் ஏன் தலையிடுறீங்க? திருடன் தான் முதல்ல கத்துவான், திருடன் திருடன்ட்டு. தவறான ஒரு குற்றச்சாட்டு, அதை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் இருப்பதிலேயே முஸ்லிம்கள் தான் மிகவும் மோசமான மக்கள், அதுல உலமாக்கள் படு மோசமான நிலை. ஷரியத்துக்கு இது மாற்றமாச்சு, ஷரியத்துக்கு ஒண்ணும் மாற்றம் இல்லை, ஏற்றுக்கொண்டவர்களோட தான் பேச்சு. பாக்கியாத்துடைய உலமாக்கள் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. அப்ப அது என்னது? அல்லாவை கொண்டு பேசுகிறார்கள், அதுல உனக்கு என்ன பொறாம? அல்லாவை அடைதல் என்பது தீனில் இருக்கிறது தான். இப்ப நான் மூமின்னு சொல்லாதீங்க, முஸ்லிம்னு சொல்லுங்க, சலாமத்தான் நான் இருப்பேன். அப்ப இன்றைக்கு ஷரியத், அவங்க கேட்ட கேள்வி, ஷரியத்துக்கு முரணா? அல்லாவை அறிந்தவர்கள் தான் தொழுக வேண்டும். இது சொல்லப்போனா நமக்கு எங்களுக்கு தெரியாததா, எங்க உஸ்தாத்மார்களுக்கு தெரியாததா? இதுதான் பிரச்சனை. இதுவும் அங்க சொன்னாங்க, உலமாக்களை ஒரு குறை சொல்றாரு, உலமாக்கள் அவங்களுடைய பணியை சரியா செய்யறதில்லை. அதாவது எல்லா மதங்களும் ஒண்ணுதானே இவர் சொல்றாரு. எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டு, நீ இந்து, நீ கிறிஸ்டின், நீ வஹாபி, நீ தௌஹி ஜமாத்து, நீ நஜாத்து, நீ ஷியா, நீ தேவபந்தி, நீ பரேலிவி. அப்ப நீங்க யாரை உயர்த்துவதற்காக யாரை மட்டும் தட்டுறீங்க? என்ன சொல்ல வரீங்க? உஸ்மான் அலில ஆட்சி பாதி காலம் குழப்பங்கள், அலி ரலி ஆட்சி காலம் முழுவதும் குழப்பம், முஆவியா வந்தாரு, அப்படியே தூள் கிளம்பிட்டாரு. ஆட்சி என்பது எப்படி வந்தது? அப்ப அரசியல் தீன்ல இல்லையா? யார் சொல்றா? ஜெர்மன் நாட்டு அமைச்சர் சொல்றான். ஆனா நம்ம ஆலிம் சாவுக்கு விளங்க மாட்டேங்குது. நம்ம ஆலிம் சாவுக்கு முஆவியா அப்படின்னா இரண்டை நான் விட்டு செல்கிறேன், ஒன்று குர்ஆன், மற்றொன்று என்னுடைய குடும்பம்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா வேற எதை பேசுறதுக்கு நேரம் இருக்கும்? இப்ப நேரம் இல்லாட்டி நீங்க பாட்டு ஓரமா ஒதுங்கிக்கிற வேண்டியதானே. ஈமான் இருக்குது என்பது நமக்கு உறுதியான, அது நீங்க ஃபத்வா கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஈமான் இருக்குதா இல்லையா, யாருடைய என்ன தேவையில்லை, சர்டிபிகேட்டும் நமக்கு தேவையில்லை. அதுவும் ஒரு கேள்வி. இப்போ ஓபனா சொல்றீங்களே, தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. العالم رحمه كرم ورعفه सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमीन बिराने सलासिल का नूरी का आरिफ इमदाद वास्ता या अल्लाह मग़फ़िरत फरमा मग़फ़िरत फरमा हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत तौफीक इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுல்லாஹ் தந்த ஜஹர் கருணை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ருகளை கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து அலிமாத்துகளை கற்பிக்கிறோம். நம்மீது பல்வேறு தவறான குற்றச்சாட்டுகள் பலரும் புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. அவர்களுடைய அறிவின் நிலை என்ன, விளக்கத்தின் நிலை என்ன, அவர்களுக்கு எந்த அளவுக்கு பொது அறிவு இருக்குது, எந்த அளவுக்கு தீனை பற்றிய அறிவு இருக்குது, எதுவும் தெரியல. ஏதோ நமக்கு பேசுறதுக்கு என்னமோ ஒன்று கிடைச்சிருச்சுன்றது மாதிரி அப்படி பலரும் பல விதங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அனைவரையும் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டோம். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையோ பொறுப்போ கடமையோ நமக்கு இல்லை. எல்லோருடைய சிந்தனைகளும் பேச்சுக்களும் எழுத்துக்களும் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. நிச்சயமாக
ஒவ்வொருவரும் அதற்கான பதிலை அல்லாஹ்விடத்தில் சொல்லியே ஆக வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் தென்னகத்தின் தாய் கல்லூரி அல்பாக்கியாதுஸ் சாலிஹாத் மிக பெரும் அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், ஷேகுமார்களால் உருவாக்கப்பட்ட அந்த மதரசா, அதிலிருந்து நம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதை சுருக்கமாக அதுக்கான ஒரு பதிலை, யாருக்காக விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. யார் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹக்கு எது, பாத்தில் எது, சத்தியம் அசத்தியம் என்ன என்பதை விளங்க வேண்டும். உவத்தல் காய்த்தல் என்று நடுநிலையோடு, இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும், இவங்க சொன்னால் தப்பாக தான் இருக்கும், அப்படி முன்முடிவு இல்லாமல் முன்னாடியே முடிவு எடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கு பிறகு பேசி பிரயோஜனம் இல்லை. முதல்ல முடிவு செஞ்சுட்டு வந்தாச்சு, இப்படி இதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படி உங்கள் முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அவர்களுக்கான பேச்சு இல்லை. யார் எது சத்தியம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கான பேச்சு. அங்கே கேட்கப்பட்ட கேள்விகள், அதுக்கு நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி சுருக்கமாக நம்ம பேசணும். அப்போ அவங்க முதல்லையே வைத்த ஒரு கேள்வி, அல்லாஹு தஆலா அவனுடைய பார்வை எப்படி இருக்கும், அவன் படைப்புகளை பற்றி எப்படி பார்ப்பான், அது சம்பந்தமாக நாம பேசின வீடியோ. அல்லாஹு தஆலா அவன் எப்படி சிந்திப்பான், எல்லா படைப்புகளாகவும் நான் தான் இருக்கிறேன். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். எல்லா படைப்புகளாகவும் யார் தான் வெளியாகி இருக்கிறது? நான் தான் வெளியாகி இருக்கிறேன். எல்லா படைப்புகள் என்று சொன்னால் நபிமார்களும் நான் தான், வலிமார்களும் நான் தான், எல்லா நல்லோர்களும் நான் தான், ஃபிரௌன், ஹாமான், காரூன், நம்ரூத் எல்லோரும் நான் தான், ஷைத்தானும் நான் தான். இப்படி நாம பேசியிருக்கிறோம். அப்போ அதுல கேள்வி, அப்போ நீங்க ஷைத்தானும் அல்லான்றீங்களா? அல்லா தான் ஷைத்தானா? ஷைத்தான் தான் அல்லாவா? எப்படி நீங்க எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் போய் ஷைத்தான்னு சொல்றீங்களா? அப்படி அங்க இருந்து ஒரு உஸ்தாத் பயங்கரமா கோவப்பட்டார். அப்ப நாம இப்படி பேசியிருக்கிறீங்களே, நம்ம பேசியிருக்கிறோம், மறுக்கல. அப்ப அதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு எல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டுமானால் எந்த அடிப்படையில் பேசப்பட்டது அதை புரிந்து கொண்டால்தான் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். எந்த அர்த்தத்துல, எந்த அடிப்படையில் பேசப்பட்டது. இப்போ நாம அவங்களுக்கு அந்த நேரத்துல சொன்னது, எல்லா படைப்புகளோடும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். எல்லா படைப்புகளோடும் அவன் இருக்கிறான். அவன் இன்றி அணுவும் அசையாது. அவனுடைய சக்தி இல்லாமல் வேறு யாருக்கும், எந்த படைப்புக்கும் எந்த சக்தியும் இல்லை. இப்ப ஷைத்தானுக்கு சுயமாக சக்தி இல்லை. இப்ப ஷைத்தானிடம் இருக்கக்கூடிய சக்தி யாருடைய சக்தி தான்? அல்லாஹ்வுடைய சக்தி. ஷைத்தானுக்கு சுயமாக எந்த ஆற்றலோ, எந்த அறிவோ, எந்த தகுதியோ யாருக்கு இல்லை? ஷைத்தானுக்கு இல்லை. ஷைத்தானிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலும், எல்லா சக்தியும், எல்லா தகுதியும் அது யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? அவனோடு அல்லாஹ் இருக்கிறான்.
சைத்தானோட யாரும் இருக்கிறா? இதெல்லாம் இல்லை, அப்படி இப்படின்னா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வஹதத்துல் வஜூத் இவர் சொல்றாரு, ஆனா வஹதத்துல் வஜூத் இவர் தப்பா விளங்கி இருக்கிறார். வஹதத்துல் வஜூத் முதலில் வஹதத்துல் வஜூதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நிறைய பேர் ஏத்துக்கிறதே இல்லை. அங்க அங்க அவங்க உஸ்தாதர்கள் சொன்னது, பிரின்சிபல் சொன்னது மற்ற உஸ்தாமார்கள் ஏத்துக்கிட்டாங்களா என்னன்னு அது தெரியல. வஹதத்துல் வஜூது சரிதான், ஆனா இவங்க வஹதத்துல் வஜூத் தப்பா விளங்கி இருக்கிறாங்க. இப்ப நம்ம தப்பா விளங்குனா எது சரி நமக்கு விளக்கி சொல்லணுமா இல்லையா? இப்ப நீங்க என்ன விளங்கி இருக்கிறீங்கன்னு நம்மள்ட்ட கேட்கணும். நம்முடைய விளக்கத்தை நம்ம சொன்னதுக்கு பிறகு அவங்க இந்த விளக்கத்தில் எது தவறு, தப்பு, அவ்வளவுதான். அப்படின்னா அது எப்படி, அது என்ன தவறுன்னு சொன்னா தானே ஏற்றுக்கொள்ள முடியும். அது சொல்லலை. அடுத்த கேள்விக்கு தாவிட்டாங்க. நானே அல்லாஹ் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுவும் இந்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான். இது எல்லாத்துக்கும் பதில் வஹதத்துல் வஜூத் என்ற அந்த கொள்கையில் இருக்கிறது. வஹதத்துல் வஜூத் தான் சூஃபியாக்களுடைய ஷேகுமார்களுடைய அடிநாதம். இது ஷேகுமார்கள் மட்டும் இல்லை, எல்லா நபிமார்கள் வலிமார்கள் அத்தனை பேருடைய அடிப்படையே இந்த வஹதத்துல் வஜூத் தான். இப்படித்தான் ஒருத்தர் ஆரணில நானே அல்ல, எனக்கு தொழுக, நான் ஏன் தொழுகணும்னு உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப நம்ம சொன்னா அது நம்ம கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய கருத்து அங்க சொன்னது அங்க சொன்னதோட சில விஷயங்கள் சேர்த்து நம்ம இங்க சொல்றோம். அதனால அங்க சொன்னது மட்டும் சொன்னா இங்க நமக்கு புரியாது. ஏன்னா அங்க பேசுனது உலமாக்களுக்காக. உலமாக்கள் இருக்கிற சபையில லேசா ஒரு இஷாரா செஞ்சா போதும், இப்படித்தான் அப்படின்னா அவங்க விளங்கிப்பாங்க. ஆனா அப்படி இங்க பேசினா புரியாது. அதனால கொஞ்சம் நான் என்ன செய்யறேன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்றேன். அதுக்கு என்ன சொல்லக்கூடாது, அங்க சொல்லாததெல்லாம் இங்க சொல்றாரு அப்படி சொல்லக்கூடாது. அப்போ அங்க என்ன நம்முடைய கருத்து அது இல்லை. நானே அல்லாஹ், ஆனால் அதனால் தான் நான் தொழுகிறேன், அதனால எனக்கு தொழுகை இல்லைன்னு இல்லை, அதனாலதான் நான் தொழுகிறேன். அப்ப நாம மன்சூருல் ஹல்லாஜ் அவங்களுடைய அந்த சம்பவத்தை சொல்லி சொன்னோம். மன்சூருல் ஹல்லாஜ் அவங்க சொன்னாங்க, ஆனால் நான் தான் சத்தியம், நானே அல்லாஹ். அப்ப அன்றைக்கு உலமாக்கள் இது குஃபுரு, இவர் எப்படி அல்லாஹ் பிடிச்ச என்ன செய்யுங்க ஜெயில போடுங்கன்னு போட்டாங்க. அப்ப ஜெயில போடப்பட்டது. ஜெயில அவங்க தொழுதாங்க. மன்சூருல் ஹல்லாஜ் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, என்னங்க நீங்களே அல்லான்றீங்க, ஏன் தொழுகிறீங்க? அவங்க சொன்னது, அல்லாஹ் அல்லாவை வணங்குகிறான். அல்லாவை அல்லாஹ் தான் வணங்க முடியும், வேற யாரும் வணங்க முடியாது. அதாவது அல்லாவுக்கு அல்லாஹ் தான் மரியாதை கொடுக்கிறான். ஏன்னா அல்லாவுடைய மரியாதை அல்லாவுக்கு தான் தெரியும். அல்லாவுடைய மரியாதை அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப அல்லாஹ் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், வணங்குகிறான்னு அவங்க பதில் கொடுக்கும். அது சொன்னோன்னு டக்குன்னு அதை மாத்திட்டாங்க. சரி, ஓம் அப்படின்னு நீங்க திக்ர் செய்யலாம்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஓமுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க. ஓம்னா என்னன்னு சொல்றான், இறைவனும் நானும் சேர்ந்துதான் எந்த காரியத்தை செய்தாலும் அதுல இறைவனுக்கும் பங்கு இருக்கு, எனக்கும் பங்கு இருக்கு. அதுதான் ஓம்ல உள்ள அர்த்தம். என்ன, செய்தோம், இறந்த காலமா இருந்தாலும் செய்தோம், நான் செய்தேன். நான் மட்டும் செஞ்சேன்னா என்ன சொல்லுவோம், செய்தேன். சேர்ந்து செஞ்சா செய்தோம், அதுல என்ன வருது, ஓம். செய்கிறோம், அதுல என்ன வருது, ஓம். செய்வோம், அதுல என்னது. அப்ப இது இந்த ஓம்னா இறைவனும் நாமும் ஒன்று, இறைவன் நம்மோடு இறைவன் இருக்கிறான், என்னுடைய எல்லா காரியங்களும் இறைவனோடு இணைந்து நான் செயல்படுகிறேன் என்ற அர்த்தத்துல சித்தர்களுடைய பேச்செல்லாம் ஏன் இங்க கொண்டு வரீங்க அந்த கேள்வி. சித்தர்களுடைய நமக்கு இமாம்கள் இருக்கிறாங்க, நபிமார்கள் இருக்கிறாங்க, இமாம்கள். சித்தர்களுடைய பேச்சு எதுக்கு நம்ம தீன்ல ஏன் கொண்டு வரோம்?
சொன்ன ஒரு சித்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாக்கூப் என்று பெயர் வைத்து அவர் திரும்ப இங்க வந்து யாக்கோபு சித்தர் என்ற பெயரில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவரு மதுரையில ஒரு திருப்பரங்குன்றம் ஏதோ ஒரு மலையில அடங்கியிருக்கிறார் யாக்கோபு சித்தர். நம்ம இன்டர்நெட்ல யாக்கோபு சித்தர்னு போட்டா வந்துடும். அவர் என்ன எழுதியிருக்கிறார், அவர் எழுதின புத்தகங்கள் என்னென்ன எழுதியிருக்கிறார் எல்லாம் வரும். அப்போ ஒரு சித்தர் எங்க போயிருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் பார்த்து ஒரு சஹாபியாக ஆயிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சித்தர்களை பத்தி நம்ம பேசுறதுல என்ன இருக்குது? அப்ப சித்தர்களை பத்தி பேசுறது என்னோட சம்பந்தம் தானே மாறியாச்சு. அடுத்து அப்ப நீங்க வந்து முஆவியா ரலியல்லாஹு பத்தி உங்களுடைய கொள்கை என்ன? நாம சொன்னேன் முஆவியா ரலியல்லாஹு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்துக்கே எஜமான்னு சொல்லி இவர் சொல்றாரு. இது வந்து ஷியாக்களுடைய கொள்கை. இது வந்து ஹதீஸ்ல இருக்கிறதா, மன் குந்து மௌலாகும் ஹாதா அலியும் மௌலாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. யாருக்கெல்லாம் நான் எஜமானோ அவர்களுக்கெல்லாம் அலிநாயகமும் எஜமான். யாருக்கு ரசூல்லா எஜமான்? எல்லா காயினாத்துக்கும் தான் எஜமான். அப்போ அதேதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலோடதுமே கேட்கணும். அது விட்டாச்சு. சரி, முஆவியா ரலியல்லாஹு பத்தி உங்களுக்கு என்ன கொள்கை? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி என்ன? முஆவியா ரலியல்லாஹு சஹாபி. அது இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவங்க தான், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவங்க தான். அதுதான் எங்களுடைய கொள்கை. நீங்க என்ன சொல்றீங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ். யாரோட யார போய் சேர்க்கிறீங்க? ஆனா அங்க அது அந்த அளவுக்கு தெளிவா பேச முடியல. அங்க சொன்னதை சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். அங்க சொன்னதானு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா ராஷித் அவர்கள் நேர்வழி பெற்ற ஹலீஃபா. அவர்களுடைய அந்தஸ்திற்கு வேற யாரும் வர முடியாது. இந்த 3 சஹாபாக்களை தவிர, 3 கலீஃபாக்கள், அவங்க முன்னாடி அந்தஸ்து. அதை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய அந்தஸ்துக்கு வர முடியும். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடந்த சண்டையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியத்தின் மீது இருக்கிறார்கள். அவர்கள்தான் சத்தியம். அவங்கள பத்தி பேச மாட்டோம், அவ்வளவுதான். இதுதான் அங்க சொன்னது. அதுலயும் அவங்க இதுக்கு பிறகுதான் கடைசியில சரி மஹதி வந்து என்ன சொல்றீங்க, வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க. அது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். இப்போ இதுக்கு இடையில இப்போ நம்ம அந்த முதல்ல ஒரு ஃபத்வா வந்துச்சு, இவர் வந்து மஹதியா வரணும்னு நப்பாசி இருக்கிறார். நீங்க தான் வந்து பாத்தீங்களா? ஒருத்தவங்களுடைய மனசுல உள்ளதான் ஃபத்வா என்பது நஹனு நஹ்குமு பில் லவாஹிர். என்னன்னா லாஹிரை கொண்டு நாங்க தீர்ப்பு சொல்லுவோம். வெளியில என்னவோ அதுதான், செயலை பார்ப்போம், வார்த்தையை பார்ப்போம். இவரு இப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதை பார்த்தெல்லாம் தீர்ப்பு எழுதுறதுக்கு யாருக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. ஆனா அதையே மாத்தியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு சஹாபாக்கள் அனுப்புறாங்க. போருக்கு போறாங்க சஹாபாக்கள். போய் வெட்டக்கூடிய நேரத்தில், எதிரி படைகளை வெட்டக்கூடிய நேரத்தில் அதுல சில பேர் களிமா சொன்னாங்க. சஹாபி வெட்ட போறாரு. வெட்டுற நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது. இவங்க வந்து
என்ன செஞ்சாங்க? இவர் சும்மா தப்பிக்கிறதுக்காக சொல்றாரு, விடக்கூடாதுடான்னு வெட்டிட்டாங்க. இவ்வளவு எதிரி படையில வந்து கிட்ட கிட்ட வெட்ட போற நேரத்துல சொன்னா முதல்லயே சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டா சரி பரவாயில்ல. தெளிவா தெரியுது தப்பிக்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. ஆனால் இந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுறாங்க. எப்படி நீங்க அவர்களை வெட்டலாம்? அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல அவங்க தப்பிக்கிறதுக்காக சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவங்க நெஞ்ச பிளந்து பாத்தீங்களா நீங்க? ஹல்லா ஷகக்த கல்பா, அவர்களுடைய நெஞ்சை பிளந்து பார்த்தீர்களா? அவங்க வந்து என்ன தப்பிக்கிறதுக்காக சொல்றாங்க அப்படின்ட்டு. கலிமா சொல்லிவிட்டால் அவரை கொலை செய்வது ஹராம். அவர் வாளுக்கு கீழே நின்று சொன்னாலும் ஹராம் தான். அப்ப அவர் எந்த எண்ணத்துல சொல்றாரு, எப்படி சொல்றாரு, அது உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த அளவுக்கு தீன் நமக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது இவங்க நப்பாசையில இவர் வந்து இப்படி இது பண்ணிட்டு தெரிகிறாரு. எந்த அர்த்தத்துல சொல்றீங்க நீங்க? அல்லாஹ் அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. இப்ப அதே மாதிரி இப்ப வந்து அடுத்த இரண்டாவது அறிக்கை இரண்டாவது அறிக்கை தானே. அதுல மெஹதி என்ற வாதத்தையும் தாண்டி குஃபருடைய வாதங்களை இவர் பேசுகிறார், குஃபருடைய கருத்துக்களை பேசுகிறார். அதேதான் அந்த ஏற்கனவே அந்த நேரடியா கேட்டாங்களே அந்த விஷயங்களை தான் இவங்க குஃபுருன்றாங்க. அப்ப அதை பேச வேண்டுமானால் அது என்ன குஃபுர் என்று என்னிடத்துல விளக்கணுமா வேண்டாமா? நம்ம வந்து போய் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். அது முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுடைய நேரமெல்லாம் வேஸ்டா போச்சு. எங்களுக்கு நேரமே இல்லை, இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லை. அப்ப நேரம் இல்லை என்றால் ஏன் தலையிடுறீங்க? ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டுமானால் அதை முழுமையாக தீர்க்கமாக அதனுடைய கடைசி விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து உங்களால் பேச முடிந்தால் தலையிடணும். இல்லைன்னா எங்களுக்கு நேரம் இல்லை, நீங்க முதல்ல ஒதுங்கி இருக்கலாமே. அதானே முறை. பஞ்சாயத்து போடுறதுன்னு வந்துட்டா என்ன செய்யணும்? எந்த ஒரு பிரச்சனையோ அது பேசுறதா வந்துட்டோம், எங்களுக்கு நேரம் இல்லைங்க, சீக்கிரம் முடிச்சு விடணும், நீங்க சரிங்க, நீங்க தப்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல வந்து சொல்லிட்டு போயிடலாமா? எனக்கு அதான் தோணுது. நீங்க வந்து இவர் செய்யறதா சரி, இதாங்க தீர்ப்பு, வச்சுக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்வதற்கு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, தன்னுடைய கண்ணை கையில பிடிச்சிட்டு வரான். இது மாதிரி என்ன வந்து ஒருத்தன் அடிச்சு என் கண்ணையே குழந்தை எடுத்துட்டான், அவனுக்கு தண்டனை கொடுங்க என்று ஒருவன் வந்தால் மற்றவன் வரும் வரை தீர்ப்பளிக்க கூடாது. ஏன்? அவனுக்கு 2 கண்ணும் போயிருக்கலாம். அவனோட 2 கண்ணையும் புடுங்கிட்டு இவன் வந்து ஒத்த கண்ணு போனவன் வந்துட்டு என்னது முதல்ல ஓடியாந்துட்டு என்ன சொல்லுவான்? எப்பவுமே அப்படித்தானே. நிறைய நேரங்கள்ல என்னதான் திருடன் தான் முதல்ல வந்து கத்துவான், திருடன் திருடன்ட்டு. யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அவன் தான் முதல்ல கத்துவான். அதனால் ஒரு தீர்ப்பளிக்க வேண்டுமானால் 2 தரப்பையும் முன்னால் வைத்துக் கொண்டு 2 தரப்பையும் முழுமையாக விசாரித்ததற்கு பிறகுதான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய கடமை, கட்டளை. அதைத்தான் நபிமார்கள், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இமாம்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல், எந்த ஒரு இமாம்களுடைய ஒரு குர்ஆனுடைய கருத்தையோ, குர்ஆனையோ, ஹதீஸையோ, இமாம்களையோ எந்த ஒரு கருத்து, இது எந்த அடிப்படையில் இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்தால் அதை முழுமையாக விசாரித்து தீர்க்கமாக சம்பந்தப்பட்டவரை அழைத்து பேசி அதுக்குள்ள நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். அது உங்க மீது கடமை. இல்லைன்னா நீங்க பேசவே கூடாது. அப்ப இப்படி ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு, அதை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் இது என்னன்னே தெரியாது இவங்களுக்கெல்லாம். என்னமோ
ரோட்ல நாய் குலைக்கிற மாதிரி. ஒரு நாய் குலைச்சிச்சுன்னா அப்படி வரிசையா எல்லா நாயும் குலைக்கும். அந்த நாயை கூப்பிட்டு நீ எதுக்கு குலைக்கிற? தெரியல, அந்த நாய் குலைச்சிச்சு அதனால நான் குலைக்கிறேன். என்னப்பா இது? உனக்கு என்ன விளங்குச்சா? என்ன விளங்குச்சு உனக்கு? எதுவுமே தெரியாமல் இப்படி ஒரு ஒரு காட்டு கத்தலாக இப்படி ஒரே கூச்சல். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இருப்பதிலேயே முஸ்லிம்கள் தான் மிகவும் மோசமான மக்கள். எந்த விதத்திலும் ஒரு நிதானமோ ஒரு பக்குவமோ ஒரு அறிவோ ஏதும் இல்லாமல், அதெல்லாம் உலமாக்கள் படு மோசமான நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாவுஹும் ஷர்ரு மன் தஹ்த அதீமிஸ் ஸமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ், லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. இஸ்லாத்தில் வெறும் பேர் மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. குர்ஆனில் வெறும் சடங்கு சம்பிரதாயம் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. மசாஜிதுஹும் ஆமிரத்துன், அவர்களுடைய பள்ளிவாசல்கள் மிக அழகாக கட்டப்பட்டு இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். வய ஹராபும் மினல் ஹுதா, ஆனா அங்கே நேர்வழி இருக்காது. பள்ளிவாசல் இருக்கும் பிரம்மாண்டமாக, ஆனால் அங்கே நேர்வழி இருக்காது. சொல்லிட்டு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலமாவுஹும் ஷர்ரு மன் தஹ்த அதீமிஸ் ஸமா. அந்த காலத்தில் வாழக்கூடிய உலமாக்கள் தான் இந்த பூமிக்கு கீழ் வாழக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல, படைப்புகளிலேயே கேடு கட்டவர்கள் அந்த உலமாக்கள். மின்ஹும் தஹ்ருஜுல் ஃபித்னா, முடிக்கல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மின்ஹும் தஹ்ருஜுல் ஃபித்னா, அங்கு இருந்துதான் அவர்களிடமிருந்துதான் குழப்பங்கள் எல்லாம் உண்டாகும். வஃபீஹிம் தஊது, அந்த குழப்பம் மீண்டும் அவர்களுக்கே தான் வந்து முடியும், அவங்களுக்கே தான் பிரச்சனையை கொடுக்கும். இந்த பிரச்சனையை அவங்க தான் கிளப்புவாங்க, கடைசியில் அந்த பிரச்சனையில அவங்க தான் மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிவாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாங்க. வஹதத்துல் வுஜூத், அதை நம்ம சுருக்கமா சொல்லிட்டா நம்முடைய கடமை முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இது இப்படி நம்ம பேசிக்கிட்டு பதில் கொடுக்கறது நம்ம நேரம் இல்லை. நமக்கு அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய ஃபிக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அடைய வேண்டும். யாதே ஹக் அலத்தவாம் யாஃப்தே ஹக், நம்முடைய சுலூக் அல்லாஹ்வை நோக்கிய பாதையில் நாம வேகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஷைத்தான் இப்படிப்பட்ட குழப்பங்களை கொண்டு வந்து போட்டு தடை ஏற்படுத்துறான். அல்ஹம்துலில்லாஹ், இது நமக்கு கைரு தான். அது ஒரு தடையாக இருந்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ் பல்வேறு நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், இனியும் ஏற்படுத்துவான். இதனால நமக்கு ஒன்றும் ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கொஞ்சம் நம்மை நிதானப்படுத்தி, நம்மை பக்குவப்படுத்தி, நம்மை இன்னும் பலப்படுத்தி இருக்கு. அல்லாஹ் மேலும் நம்மை பலப்படுத்துவானாக, இஸ்திகாமத்தை தருவானாக. வஹதத்துல் வுஜூத் என்று சொன்னால் அது மிக பெரும் கடல். சுருக்கமாக சொன்னா வஹதத்துல் வுஜூத் என்பது அதுதான். இன்னொரு பேர்ல சொன்னா தௌஹீத். தீனில் தௌஹீத்ன்றது எவ்வளவு முக்கியம்? அதுதான் தீனே. தௌஹீத் இல்லாமல் வேற எதுவுமே இல்லை. அதுதான் வஹதத்துல் வுஜூத்ன்றது, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த தௌஹீத் என்றால் என்ன? இந்த தௌஹீத் எதன் மூலமாக சொல்லித்தரப்படுகிறது? கலிமாவின் மூலமாக சொல்லித்தரப்படுகிறது. தௌஹீதுடைய கலிமா என்னதான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமா தான் தௌஹீதுடைய கலிமா. இந்த கலிமா தான் வஹதத்துல் வுஜூதுடைய கலிமா. வஹதத்துல் வுஜூதை ஏற்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வஹாபிகள் ஏற்றுக்க மாட்டாங்க, சலஃபிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அஹ்ல ஹதீஸுகள், இது போன்று பல கூட்டங்கள் இதை ஏற்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம இப்போ அவங்களோட நமக்கு எந்த பேச்சும் இல்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் யார்?
அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் ஏற்றிருக்கிறார்கள். எல்லா சூஃபியாக்களும் இதை ஏற்றிருக்கிறார்கள். அதை மறைமுகமாக, இஷாராவாக பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை மிக தெளிவாக வெளிப்படுத்தியவர்கள் முஹையுத்தீன் இப்னு அரபி, இரண்டாம் முஹையுத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய முஹையுத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் இந்த வஹதத்துல் வஜூதுடைய இந்த மஸ்அலாவை மிக தெளிவாக, மிக பகிரங்கமாக இதை என்ன செஞ்சவங்க, கற்றுக் கொடுத்தவர்கள். புத்தகமாக எழுதி வெளியிட்டாங்க, யார் வேணா படிச்சவங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒளிச்சு மறைக்காம கொடுத்து விட்டார். அதனால அவங்களுக்கு பேர் ஷேഖே அக்பர். அதே போல ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மஹுல்லா தங்களுடைய மஸ்னவியில் இதை மிக அழகாக தெளிவாக்கிட்டாங்க. இப்படி எல்லா அவுலியாக்கள் ஷேகுமார்களுடைய அடிப்படை கொள்கை இதுதான், நபிமார்களுடைய கொள்கையும் இதுதான். அப்ப ஷரியத்துக்கு இது மாற்றமாச்சே? ஷரியத்துக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. முதல்ல ஷரியத் என்றால் என்ன அதை விளங்கணும். ஷரியத் என்று சொன்னால் அது ஆரம்பம். அதனுடைய வேர் சொல்லி ஷரஅ, ஷுரூ, உருதுல சொல்லுவாங்க ஷுரூ கரோ, அதான் ஷரியத். ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிச்சவன எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்ப தரீகத் ஒண்ணு இருக்குதா இல்லையா? அதை ஏத்துக்கிறீங்களா? இல்லை. ஏத்துக்காதவங்களுக்கு பேச்சு இல்லை, ஏத்துக்காதவங்களும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏற்றுக்கொண்டவர்களோட தான் பேச்சு. பாக்கியாத்துடைய உலமாக்கள் எல்லாம் ஏத்துக்கிறாங்க, தரீகத்தை ஏத்துக்கிறாங்க, ஹகீகத்தை ஏத்துக்கிறாங்க, மாரிஃபத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப அது என்னது? ஷரியத்துல நானே அல்லாஹ்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இப்போ ஒரு பையன் வந்து காலேஜில் சேர்றான், இன்ஜினியரிங் படிக்கிறது. சேர்ந்த உடனே நான் இன்ஜினியர் சொல்லலாமா? டாக்டருக்காக சேர்றான், சேர்ந்து 4 நாள் தான் ஆகுது, நானும் டாக்டர் வாங்க ஊசி போடுறேன் அப்படின்னு கூப்பிட்டா யாராவது வருவாங்களா? நான் டாக்டர்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப இப்பதான் நீ ஆரம்பிச்சிருக்கிறப்பா, இப்போ உனக்கு இல்லை, இப்போ உனக்கு அந்த தகுதி இல்லை. எப்போ அந்த தகுதி? இதை பரிபூர்ணமாக நீ முடித்ததற்கு பிறகு அப்ப சொல்லலாம் நான் டாக்டர். அப்ப டாக்டர்னு சொன்னா அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க, என்னடா இது. அப்பவும் பொறாமப்பட்டவங்க சில பேர் கேட்கலாம், இப்பதான் பட்டம் வாங்கினா உடனே பெரிய டாக்டர்னு பேசிக்கிட்டு தெரியுறான். உனக்கு என்ன பொறாம? ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியாச்சு அவன் டாக்டர்ன்றாரு, அதை சொல்றதுல உனக்கு என்ன பொறாம? அதே போலத்தான் அல்லாஹ்வை அடைந்தவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பேசுகிறார்கள், அதுல உனக்கு என்ன பொறாம? அல்லாஹ்வை அடைதல் என்பது தீனில் இருக்கிறது தான். இப்ப ஷரியத்துனா என்ன? முதல்ல அது தெரிஞ்சுப்போம். ஷரியத்துனா ஆரம்பம். என்ன ஷரியத்துல 5 கடமை. என்னது? கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். எதற்காக இந்த ஷரியத்? நான் முஸ்லிம் ஜமாத்தோடு சேர்ந்து இருக்கிறேன் என்று காட்டுவதற்கு தான் ஷரியத். முஸ்லிம்களோடு நான் சேர்ந்துட்டேன், அதுக்கு தான் ஷரியத், அதுதான் இஸ்லாம். இன்னும் இவர் அல்லாஹ்வோடு சேரல. முதல்ல வந்து நம்ம கூட்டத்தோட ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு கூட்டத்தோட நம்ம சேருவோம். யாரை சேர்த்துப்பாங்க? சண்டை போடுறவரை சேர்த்துப்பாங்களா? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு பிடிக்கலங்க அப்படின்றவரை சேர்த்துப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தாங்க தெரியுது, எனக்கும் நீங்க சொல்றதெல்லாம் பிடிச்சிருக்குதுங்க, உங்க விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அப்படியா வாங்குங்க. இதுதான் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு அவர், அவ்வளவுதானே தவிர அது அவர் இன்னும் விளங்கல, இன்னும் அதுல உள்ள ஆழமான கருத்துக்களை அவ்வளவு இன்னும் உள் வாங்கல. அவருக்கு அது நல்லதா தெரியுது, நான் சேர்ந்துக்கிறேன், இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், கத்துக்கிறேன்றதுக்காக வந்திருக்கிறாரே தவிர இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இன்னும் தொடர்பு ஏற்படலை. இது யாரு சொல்றது? நீங்களும் நானும் சொல்லல, அல்லாஹ் தான் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? சஹாபாக்கள் சில பேர் வந்தாங்க, காலத்தில் அஅராபு ஆமன்னா. சில கிராமவாசிகள், அரபி கிராமவாசிகள் வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க? ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, குல் லம் துமினு, நபி நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஈமான் கொள்ளல, நீங்க லம் துமினு வலாகின் கூலு அஸ்லம்னா, ஆனா நீங்க என்ன சொல்லுங்க, நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொல்லுங்க.
அவங்க நாங்க மூமின் ஆயிட்டோம்னு சொல்றாங்க. மூமின் ஈமான் என்பது வாய் சொல்லால் வராதுன்றான் அல்லாஹ். வாயில நான் ஈமான் கொண்டுன்னு சொன்னதுனால நீங்க மூமின் ஆயிர முடியாது. அப்ப நான் மூமின்னு சொல்லாதீங்க, முஸ்லிம்னு சொல்லுங்க. இதான் ஷரியத். வலாக்கின் கூலு அஸ்லம்னா, ஏன் மூமின் ஏன் சொல்லக்கூடாது? வலம்மா யதுகுலில் ஈமான் ஃபீ குலூபிக்கும், ஈமான் இன்னும் உங்கள் உள்ளங்களில் நுழையவில்லை. அல்லாஹ் உங்களை குறை சொல்லல, குற்றம் சொல்லல. என்ன சொல்லணும் என்ன செய்யணும்ன்றத அல்லாஹ் உணர்த்துறான். நீங்கள் சொல்ல வேண்டியது ஈமான் கொண்டுன்னு சொல்ல வேண்டியது அல்ல. நீங்க என்ன சொல்லணும்? இஸ்லாம். நான் அஸ்லம்னா என்னது? நான் சரணடைஞ்சிட்டேன், ஒப்படைச்சிட்டேன், நான் உங்க கூட நான் சேர்ந்துட்டேன், உங்களோட நான் ஒத்து இருப்பேன், அவ்வளவுதான். சலாமத்தா நான் இருப்பேன். எனக்கும் உங்களுக்கும் எந்த வம்பும் இல்லை, நான் உங்களோட சேர்ந்து இருக்கிறேன். அதான் இஸ்லாம்னா. அப்ப என்ன செய்யணும்? அடுத்து முடியல இன்னும். நீங்க வலம்மா யதுகுலில் ஈமான் ஃபீ குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களில் ஈமான் இன்னும் நுழையல. அதுக்காக நீங்க பாடுபடணும். அப்ப ஈமான் என்பது அடுத்த கட்டம் தான். ஷரியத் முதலாவது. ஷரியத்து செஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. கலிமாவா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், ஹஜ், அத்தனையும் ஷரியத்து தான். அந்த ஷரியத்து எப்போ பூர்த்தி ஆகும்? தரீகத். அதான் ஈமான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்களா இல்லையா? மல் இஸ்லாம் யா ரசூலுல்லாஹ், இஸ்லாம்னா என்ன சொல்லித்தாங்க, சொல்லித்தராங்க. அதோட முடிக்கல. ஈமான்னா என்ன சொல்லித்தாங்க? மல் ஈமான் யா ரசூலுல்லாஹ். இப்ப ஈமான் காரியங்களை 6 விஷயங்களை சொல்லித்தராங்க. அதோட முடிக்கல. திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, மனித ரூபத்துல கேட்கறாங்க, மல் இஹ்சான் யா ரசூல். இஹ்சான்னா என்ன? அதுதான் மாரிஃபத், ஹகீகத், மாரிஃபத். அல்லாஹ்வை பார்ப்பதை போல வணங்குவது. நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இன்னைக்கு ஷரியத், அவங்க கேட்ட கேள்வி, ஷரியத்துக்கு முரணா? ஷரியத்துல தப்பு தானே, நானே அல்லான்னு சொன்னா ஷரியத்துல தப்பு தான், ஷரியத்துல சொல்லக்கூடாது. உள்ள நுழைஞ்ச உடனேயே நான் எல்லாமே டாக்டர் ஆயிட்டேன், இன்ஜினியர் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு மாணவன், நான் படித்து கொண்டிருக்கிறேன், அதுதானே தவிர என்ன இல்லை. இது சொல்லவே கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. எப்போது சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வை நெருங்கி நெருங்கி, ஹதீஸ் குத்ஸில அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் என்னை நெருங்கி நெருங்கி அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன், அவன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுகிறேன், அவன் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன். எல்லாமே நான் ஆயிடுறேன். இப்போ வாயும் யாருதான்? நான் தான். எல்லாமே நான் தான். அப்ப அந்த வாய் யாருடைய வாய்? அல்லாஹ்வுடைய வாய். அல்லாஹ்வுடைய வாயில இவன் பேசுவானா? அல்லாஹ் பேசுவானா? அல்லாஹ் தான் பேசுவான். அல்லாஹ் என்ன பேசுவான்? நானே அல்லாஹ்னு அல்லாஹ் தான் சொல்லுவான். தெளிவாக இருக்கு. புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு நேரம் கொடுத்தா தானே பேச முடியும். நேரமே இல்லை, எங்களுக்கு நேரமே இல்லை, டைம் எல்லாம் வீணா போச்சு அப்படின்னா என்ன? நீங்க எதுக்கு அப்ப என்ன செய்றீங்க? நீங்க ஒன்றும் புரியல. அப்ப ஒருத்தர் இந்த மாதிரி ஆரணியில் ஒருத்தர் நானே அல்லாஹ், அது எனக்கு எதுக்கு சொல்லுங்க? அது விளங்காத ஆள், ஆலிமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தீனே தெரியாது. எத்தனை பேர் அப்படி யாரோ எதையோ எங்கேயோ கேட்டுவிட்டு எதையோ வளரிட்டு தெரிகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அதனால உண்மையானவர்களுடைய உண்மை அது பொய்யாகி விடாது. இப்ப உண்மையில் என்ன? சூஃபியாக்களிடத்தில் அல்லாஹ்வை அறிந்தவர்கள் தான் தொழுக வேண்டும், அவங்க தான் தொழுகணும். அறியாதவங்க தொழுகவே கூடாது. ஏன் தொழுக கூடாது? ஏன்னா எல்லா தொழுகையுமே அல்லாஹ்வுக்கு சந்தோஷமாயிருமா? இன்னைக்கு யாரும் அதை பத்தி பேசுறது இல்லை. தொழுதா போதும் அவ்வளவுதானே தவிர அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு சந்தோஷமா ஆகுது, அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா அதை பத்தி பேசினா வரவங்களும் வரமாட்டாங்க. ஏன்டா வம்பு? அதே சில பேருக்கு தொழுகையில 10ல் 1 தான் கிடைக்கும், 5ல் 1 தான் கிடைக்கும், 6ல் 1 தான் கிடைக்கும், கடைசியில ஒண்ணுமே கிடைக்காது. பழைய துணியை மாதிரி தூக்கி எல்லாம் மூஞ்சில அடிச்சிருவோம்.
தொழுகிறதுனால ஒண்ணும் கிடைச்சிட போறது இல்லை. அப்படித்தான் எல்லா வணக்கங்களும். காரணம் என்ன? அல்லாஹ்வை அறியாததான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், வைலுல்லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு நாசம். ஏன் நாசம்? அல்லதீனஹும், காரணத்தோட தான் அல்லாஹ் சொல்றான், சும்மா இல்ல. அல்லதீனஹும், யார் அவர்கள்? அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க தொழுகையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவங்க தொழுகையை பத்தி அவங்களுக்கே தெரியாதுன்றான். ஏன் தொழுகையே தெரியாது? ஏன்னா யார தொழுகிறோன்னு தெரிஞ்சா தானே தொழுகை என்னன்னு தெரியும். யார தொழுகிறோன்னே தெரியாம எப்படி தொழுகை தெரியும்? அதான் அல்லாஹ் சொல்றான், அன் ஸலாத்திஹிம், அவர்களுடைய தொழுகை என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்ப இன்னைக்கு எந்த தொழுகையாளிக்கு தெரியுது? அஜர்த்துக்கே தெரியல. இதை சொல்லப்போனா நமக்கு, எங்களுக்கு தெரியாததா, எங்க உஸ்தாத்மார்களுக்கு தெரியாததா, சண்டைக்கு வருவாங்க. எங்க தெரியலன்னா தெரியலன்னு ஏத்துக்கங்க. தெரிஞ்சிருந்தா மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்களும் அமல செய்யுங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் பிரச்சனை. இதுவும் அங்க சொன்னாங்க, உலமாக்களை ஒரு குறை சொல்றாரு, உலமாக்கள் அவங்களுடைய பணியை சரியா செய்யறதில்லை. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாவது எல்லா மதங்களும் ஒண்ணுதானே இவர் சொல்றாரு. எல்லா மதங்களும் வஹதத்துல் அதியான், எல்லா மதங்களும் ஒண்ணுதான். நம்ம சொன்னோம், அப்படின்னு நம்ம சொல்லலை. எல்லா மதங்களும் ஒண்ணுன்னு சொல்லலை. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? எல்லா மதத்தவர்களையும் ஒன்றாக பாருங்கள்னு சொல்றோம். வெறும் முஸ்லிம்களை மட்டும் போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. எந்த நபியும் அப்படி என்ன செய்யல, வெறும் முஸ்லிம் அப்படி மட்டும் போக்கஸ் பண்ணல. எல்லா நபிமார்களும் எல்லா மனிதர்களையும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக போராடினாங்க. இன்னைக்கு அந்த சொன்னோம் நம்ம, என்னது, இன்னைக்கு நம்ம போறோம், முஸ்லிம்கள்லாம் யாரும் குடிக்கிறது இல்லைங்க, தப்பு தண்டாக்கு போறது இல்லைங்க, எவனோ அவன் தான் குடிக்கிறான். அப்ப அவனை பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டானா? நீ போற பாதையில தானே மதுக்கடை இருந்துச்சு, நான் ஹராமாக்கி இருந்தேனே. அப்ப அல்லாஹ், அல்லாஹ் எங்க ஆளுங்க யாரும் குடிக்கலையா? அல்லாஹ் எங்க ஆளுங்க கடை திறக்கல, எவனோ கடை திறந்து வச்சா எவனோ குடிச்சான். நீ போனியா அந்த பக்கம்? நீ தானே பார்த்த. அப்ப ஒரு குற்றம் நடந்தால் அதை தடுப்பதற்கான கடமை உனக்கு இருக்குது. அது முஸ்லிமா இருந்தாலும் சரிதான், இந்துவா இருந்தாலும் சரிதான், கிறிஸ்டினா இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் என்ன செய்யணும்? இதுதான் அவுலியாக்கள். அவுலியாக்கள் முஸ்லிம்னு பார்க்க மாட்டாங்க. எல்லா மதத்தவர்களும் அவுலியாக்கள்கிட்ட வருவாங்க, ஷேகுமார்கள்ட்ட வருவாங்க. அவர்கள் வாழும் காலத்துல அப்படித்தான், அவர்களுடைய மௌத்திற்கு பிறகு, விசாலுக்கு பிறகும் அப்படித்தான். அவருடைய தர்பாரில் வெறும் முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, எல்லா மக்களும் வருவாங்க. காரணம் என்ன? அவுலியாக்கள் எல்லா மக்களையும் அரவணைக்கிறாங்க, எல்லா மக்களும் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறாங்க. எல்லா மக்களும் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டியது எல்லா மக்களுக்கும் கடமை தான். வெறும் முஸ்லிம் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இந்துவும் தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்டினும் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கடமையை நம்ம செய்வோம். அவர்கள் விளங்கி அவர்கள் களிமா சொல்லி முஸ்லிமாகி வரலாம். எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டு, நீ இந்து, நீ கிறிஸ்டின், நீ வஹாபி, நீ தௌஹீத் ஜமாத்து, நீ நஜாத்து, நீ ஷியா, நீ தேவபந்தி, நீ பரேலிவி, நிறைய பேச வேண்டியது நமக்கு நேரம் இல்லை. மாவியார் ரலியல்லாஹு பத்தி ஒரு ஹஸரத்து சொன்னார், பேசிட்டு இருக்கும்போது, இது சம்மந்தமா மாவீரர்களை பத்தி என்ன சொல்றீங்க சொல்லிட்டு என்ன கேட்டு நம்ம சொன்னோம், நம்முடைய கொள்கை சொன்னது. அவர் சொல்றாரு, மாவியார் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லா இடங்கள்லையும் குழப்பமா இருந்துச்சு. எல்லா இடங்களும் குழப்பமா இருந்துச்சு. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்த சிரியால மட்டும் எந்த குழப்பமும் இல்ல. அல்லாஹ், என்ன சொல்ல வரீங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நல்ல சிறப்பான ஆளு, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன நடந்துச்சு? பிரச்சனையே அவர் தானே. அவர் பிரச்சனை செய்ததால் தான் இங்க எல்லா குழப்பமும். ஒரே கலவரம். கலவரத்தை உண்டாக்குனவன் அவன் பாட நிம்மதியா இருக்கிறான். அவன் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அவன் சொல்றானா, பாத்தீங்களா,
ஊரே கலவரமா இருந்துச்சுங்க. எங்க வீட்டுல எந்த பிரச்சனை என்ன உண்டாக்குனதே நீதானே. உன் வீட்டுல நீதான் எல்லாத்துக்கும் கலவரம் உண்டு பண்ணிட்டு நீ வீட்டுல ஜம்முன்னு உட்காந்துக்கிட்ட. அப்ப எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த போலீஸும் வரலைங்க, எதுவுமே நடக்கலைங்க. அப்ப நீங்க யாரை உயர்த்துவதற்காக யாரை மட்டும் தட்டுறீங்க? அதுவும் எப்படி? யார் பிரச்சனைக்குரியவரோ, யார் தவறு செய்தவரோ அவரே உயர்ந்தவராக, அந்த தவறையே உயர்ந்ததாக நீங்க ஆக்குறீங்க. எப்படி இது? அதே மாதிரி இன்னொரு கருத்து பேசுறார். 40 வருடங்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தார்கள். பயங்கரமான குழப்பங்கள் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்ன சொல்ல வரீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி பாதி காலம் குழப்பங்கள், அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம் முழுவதும் குழப்பம், முஆவியா வந்தாரு அப்படியே அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி கிலாஃபத்தே ராஷிதா. அது என்ன ஆட்சி? அது இறைவனுடைய ஆட்சி, அது ரசூலுடைய ஆட்சி, அது தீனுடைய ஆட்சி. ஆட்சி என்பது எப்படி வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள், இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இந்த அரபு நாட்டை ஆட்சி செய்யலாம். கலிமா சொன்னா சொர்க்கம் கிடைக்கும், அது மட்டும் சொல்லல ரசூலுல்லாஹ். என்ன கிடைக்கும்? இந்த அரபு நாட்டின் ஆட்சி கிடைக்கும். இதை சுற்றியுள்ள பகுதிகளையும் நீங்கள் ஆளலாம், அவர்களும் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள். அப்படி கலிமாவின் மூலம் வந்த ஆட்சி இது. அப்ப இது என்ன ஆட்சி? ஈமானுடைய ஆட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஆட்சியும் குலஃபாவு ராஷிதீன்கள் செய்த ஆட்சியும் அது என்ன ஆட்சி? அது இறைவனுடைய ஆட்சி, அது ரசூலுடைய ஆட்சி, அது ஈமானுடைய ஆட்சி, அது கலிமாவுடைய ஆட்சி, அது குர்ஆனுடைய ஆட்சி. இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கிலாஃபத்தே ராஷிதாவை உடைத்து, அதை அழித்து மன்னர் ஆட்சியை கொண்டு வந்தார். இஸ்லாமிய ஆட்சி அது சில பேர் அரசியல், அது அரசியலுங்க. அப்ப அரசியல் தீன்ல இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும்போது நகம் வெட்டுவது முதல் நாடாளுவது வரை நபி அவர்களுடைய முன்மாதிரி இருக்கிறது. வாய்கிலி இந்த வாய் தானே பேசுது. அதே இந்த விஷயம் வரும்போது இது அரசியல், இது என்னது? இது தீனு. தீனு வேற, அரசியல் வேற. தீனுக்கு வெளியே என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. தீனுக்கு வெளியே எதுவும் இல்லை, அத்தனையும் தீனுக்குள் அடக்கம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அழித்து விட்டு எப்படிப்பட்ட ஆட்சியை இவர் ஏற்படுத்தி இருக்கிறார்? அதனாலதான் இப்ப சமீபத்துல கூட ஒரு ஜெர்மன் நாட்டு அமைச்சர் அரபு நாட்டு நிகழ்ச்சிக்கு வரும்போது சொன்னாராம், முஆவியா அவங்களுக்கு நாங்க சிலை வச்சு கும்பிடணும், முஆவியா அவங்களுக்கு சிலை வச்சு கும்பிடணும். அவங்க மட்டும் இந்த இஸ்லாமிய எழுச்சியை அணை கட்டி தடுத்திருக்காவிட்டால் இன்று எங்களுடைய ஐரோப்பா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இஸ்லாமாக இருக்கும். நல்ல வேலை அவர் நடுவுல பூந்து ஆட்டையை கலைச்சாரு, மன்னராட்சியை கொண்டு வந்தாரு, நாங்க எல்லாம் தப்பிச்சோம். யார் சொல்றா? ஜெர்மன் நாட்டு அமைச்சர் சொல்றான். ஆனா நம்ம ஆலிம் சாவுக்கு விளங்க மாட்டேங்குது. நம்ம ஆலிம் சாவுக்கு முஆவியா அப்படின்னா சஹாபி யார் தெரியுமா? அப்படி அவங்க வகி எழுதுனாங்க, அதை பண்ணாங்க, இது பண்ணாங்க, அவங்களுடைய சகோதரி ரசூலுல்லாஹ் மனைவி எல்லாம் இருக்கட்டும். ஒரு வகி எழுதிய ஒரு சஹாபி தான் முர்த்ததா போனாரு. அவரை நீங்க சஹாபின்னு சொல்லுவீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் முர்த்ததா போனாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் சொல்ல முடியுமா? அப்ப இது
உங்களை குறை சொல்லணும் அது இல்லை. தீன் என்ன, யார் அகல் பைத்துகள், யார் குலப்பாவு ராஷிதீன்கள், யார் அல்லாஹ், இது எல்லாம் விளங்கணும்னு சொன்னால் வஹதத்துல் உஜூத் விளங்கினால் தான் இது எல்லாம் விளங்கும். தௌஹீத் விளங்கினாதான் இது விளங்கும். யார் அல்லாஹ்வை விளங்கவில்லையோ அவர்கள் ரசூலை விளங்கவே முடியாது, விளங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வை விளங்க வேண்டும், அல்லாஹ்வை காதலிக்க வேண்டும். கடமை இது, சும்மா கிடையாது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது கடும் காதல் கொண்டவர்களாக இருப்பார்கள். யாருக்கு இருக்குது? அதுவே இல்லைன்னா அப்புறம் இதெல்லாம் என்ன வரும்? வரவும் வராது, விளங்கவும் செய்யாது. அப்ப அல்லாஹ்வை அறிய வேண்டும், அல்லாஹ்வை காதலிக்க வேண்டும். அவர்கள்தான் ரசூலை அறிய முடியும், ரசூலை காதலிக்க முடியும். யார் ரசூலை காதலிக்கிறார்களோ, யார் ரசூலை விளங்குகிறார்களோ அவர்கள்தான் அஹ்லு பைத்துகளை விளங்க முடியும், அவர்களை காதலிக்க முடியும். யார் அஹ்லு பைத்துகளை விளங்குகிறார்களோ அவர்கள்தான் தீனை விளங்க முடியும், குர்ஆனை விளங்க முடியும். இரண்டை நான் விட்டு செல்கிறேன், ஒன்று குர்ஆன், மற்றொன்று என்னுடைய குடும்பம்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில முஸ்லிம் இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. கியாமத் வரை, என்னை சந்திக்கிற வரை குர்ஆன் அஹ்லு பைத்தோடு இருக்கும், அஹ்லு பைத் குர்ஆனோடு இருக்கும். அப்ப இந்த தீன் எல்லாம் விளங்கணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை வஹதத்துல் வஜூத், தௌஹீத், இந்த கலிமா. அப்ப அதை பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா வேற எதை பேசுறதுக்கு நேரம் இருக்கும்? இப்ப நேரம் இல்லாட்டி நீங்க பாட்டு ஓரமா ஒதுங்கிக்கிற வேண்டியதானே. எதுக்கு நடுவில் இப்ப தேவையில்லாம தேவையில்லாத பிரச்சனைகள்? ஏன்? அல்லாஹ்வுடைய கிருபையில் நிச்சயமாக நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எந்த வித பாதிப்பும் இனியும் வராது. வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது, பாதுகாப்பு என் மீது கடமைன்றான் அல்லாஹ். அப்படி அல்லாஹ்வை நாம ஈமான் கொண்டிருக்கோம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஈமான் இருக்குது என்பது நமக்கு உறுதியான, அது நீங்க ஃபத்வா கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஈமான் இருக்குதா இல்லையா, எங்களுக்கு ஈமான் இருக்குதான்றது அது எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். யாருடைய என்ன தேவையில்லை, சர்டிபிகேட் நமக்கு தேவையில்லை. சத்தியத்தை நாம் எடுத்து வைக்கிறோம், அதுவும் ஒரு கேள்வி. இப்போ ஓபனா சொல்றீங்களே, சொல்லலாம் சொன்னோம். இன்றைக்கு வழிகேடு வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது, கெட்டு போவதற்கான எல்லா வழிகளும் எங்கும் நிரம்பி கிடக்குது. இந்த நேரத்துல இப்பவும் நீ தஹஜ்ஜுதெல்லாம் தொழுதுட்டு வா, எல்லாம் அதை பண்ணு, 1000 தடவை ஓது, 1,00,000 தடவை கலிமா ஓது, அப்படியெல்லாம் ஓதிட்டு வந்தா தான் நான் இறைஞான ரகசியங்களை சொல்லித் தருவேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த எல்லாமே தீனே என்னாகி போயிடும், மங்கி மண்ணாக போய்விடும். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தகுந்தது மாதிரி சூஃபியாக்கள், ஷேகுமார்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி எல்லாம் துனியாவுக்கு ஏற்றது மாதிரி, எப்படி அல்லாஹ் நபிமார்களை அந்த மக்களுக்கு தகுந்தது மாதிரி தான் நபிமார்கள் எல்லாம் அனுப்புவான். ஒவ்வொரு நபி எப்படி வருவாங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வரும்போது அந்த மக்களுக்கு தகுந்த நபியாகத்தான் அல்லாஹ் அனுப்புவான். இப்ப அதே போலதான் அல்லாஹ் இன்றைய காலகட்டத்தில் வழிகேடு கண்டு போறதுக்கு எல்லா வழிகளும், இன்னைக்கு யாரு உலமாக்கள்கிட்ட சட்டத்தை கேட்கறாங்க, மசாயில கேட்கறாங்க, எல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட். இப்ப ஏஐ வந்துருச்சு, எல்லாம் ஏஐ பண்ணா அது சொல்லிருது, அது எல்லாம் குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் எல்லாம் ஆதாரம். ஒரு பயான், இந்த டாபிக்ல எனக்கு பயான் வேணும், அதுல சம்பவம், குர்ஆன், ஹதீஸ், ஆயத்து எல்லாம் போட்டு டைப் பண்ணி கேட்டோம்னா அற்புதமான பயானை எடுத்து கொடுத்துரு. அது நிறைய பொய்யும் சேர்த்து சொல்லுது. ஒருத்தர் திருக்குறள் கேட்டாராம், அது
ஏன்னா இது திருக்குறள் இந்த இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நம்பரில் இல்லை. அப்புறம் என்ன இந்த நம்பரில், அப்புறம் அது இல்லை வேற நம்பர் அப்படின்னு சொல்லி அதுலேயுமே பார்த்தா அதுலேயும் இல்லை. அப்புறமா என்னப்பா இப்படி சொல்லி, இல்லை நானா திருக்குறள் உண்டாக்குனேன், இது பார்த்ததுனால தெரிஞ்சுச்சு. இல்லைன்னு சொன்னா ஓஹோ இப்படி ஒரு திருக்குறள் இருக்கு போல. இதே குர்ஆன் ஆயத்துல ஏன் செய்யாது? ஹதீஸ்ல ஏன் செய்யாது? இமாம்களுடைய கவுலுல ஏன் செய்யாது? இப்ப இவ்வளவு வழிகேடுகள் பறந்துகிட்டு இருக்கும்போது நேர் வழியை மட்டும் அப்படியே பொத்தி பொத்தி வைங்க, இன்னும் மறைச்சு வைங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு மறைச்சு வைப்பீங்க? அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் வெறும் நம்ம வாயில சொல்றதுனால இஸ்லாம் ஆயிரும், ஈமான் ஆகாது. ஈமானை நாம் தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஈமான் சொன்னா நான் மூமின் ஆயிட்டேன்னு சொல்றதுனால மூமின் ஆக முடியாது. மூமினாக ஆகி காட்ட வேண்டும். அந்த மூமினாக ஆகுவதற்கு என்ன, இறைவன் யார் என்றதை விளங்க வேண்டும். அவன் எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான், அப்படி குதிக்க கூடாது. அல்லாவும் சைத்தானா, சைத்தான் அல்லாவா, என்ன பொறுங்க, இருங்க பாய், ஏன் அவசரப்படுறீங்க? என்ன என்ன அர்த்தத்துல சொல்லப்படுது? சைத்தானையும் விளங்கணும், சைத்தானையும் விளங்கணும். ஏன் அவன் எதிரி, எதிரியாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு நல்லா சொல்றான். அப்ப எதிரிய விளங்குனா தானே எதிரியா ஆக்க முடியும். அப்ப சைத்தான் யார், அவனுடைய ஹக்கீகத்து என்ன, அவனுடைய சக்தி என்ன, அவனுடைய நிலைப்பாடு என்ன, அதையெல்லாம் விளங்குனா தான் நம்ம என்ன செய்ய முடியும், சைத்தானை எதிரியாக ஆக்க முடியும். சைத்தானை எதிரியா ஆக்குறது மட்டும் கடமை இல்லை, அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை நம்ம நண்பனாக ஆக்கணும், அல்லாஹ்வுடைய நண்பனாக நாம ஆகணும். அதற்கு நாம என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல முடியக்கூடிய விஷயம் இல்ல. மிக பெரும் கடல் தௌஹீத் என்பது, மிக பெரும் கடல். அந்த கடலில் நாம ஒரு துளியை தான் எடுத்து வைக்கணும், சின்ன துளி தான். அப்ப இதை நிதானமாக ஏற்றுக்கொள்ளுங்க, நிதானமாக புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. நாம மக்களுக்கு ஹிதுமத்து செய்யறது தான் பார்க்கிறோம், நம்ம மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து வைக்கிறதுக்காக தான் முயற்சி செய்யறோம். நாம கூட்டம் சேர்க்கணும்னோ பெருமைக்காகவோ புகழுக்காகவோ காசு பணத்துக்காகவோ நம்ம முயற்சி செய்யல, அந்த பாதையில நம்ம போகல. மக்களுக்கு சத்தியம் போய் சேரணும், அதுவும் ஒரு கேள்வி. நீங்க பேசுறீங்க, முறிதுகளுக்கு பேசுறீங்க, பேசிங்க, அப்படியே வச்சுக்கோங்க. எதுக்கு நீங்க யூடியூப்ல போட்டு வரீங்க? இன்றைக்கு இந்த ஹக்கை, இந்த சத்தியத்தை இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 800-900 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் அது மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, இன்னைக்கும் அது வெளிப்படுத்தப்படுறது இல்லை. இன்றைக்கும் அதனுடைய ஹக்கீகத்து என்னமோ இது அப்படியே, இது ரொம்ப ஆபத்தானது, அவ்வளவுதான், பயங்கர பிரச்சனை ஆயிரும், தொடக்கூடாது, அப்படியே பொத்தி மறைச்சு 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 வச்சு யாருக்கு பிரயோஜனம்? எத்தனையோ கலைகள் அப்படித்தான் அழிஞ்சு போச்சு, எத்தனையோ அறிவுகள் அழிஞ்சு போச்சு, எத்தனையோ திறமைகள் அழிஞ்சு போச்சு. திறமையான ஒரு நல்ல தொழில் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனா யாரும் கத்து தர மாட்டாங்க. அவர் மோதா போறதோட அந்த திறமை அப்படி போயிடும். இப்படி எவ்வளவு ஞானங்கள், எவ்வளவு இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த பொக்கிஷங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. எதனால? இப்படி மறைச்சு 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 இது இது இப்ப வேணாம், இப்ப வேணாம், இன்னும் எல்லா மக்களும் இப்ப குர்ஆன்ல இருக்கிறதா நம்ம சொல்றோம், ஹதீஸ்ல இருக்கிறதா சொல்றோம். குர்ஆனில் அல்லாஹ் மறைப்பதற்காக சொல்லல, ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைப்பதற்காக சொல்லல, இமாம்கள் யாரும் மறைப்பதற்காக எழுதி வைக்கல. எல்லோரும் வெளிப்படுத்த வேண்டும், சொல்லித்தர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லி இருக்கிறாங்க, நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதை நாம் இன்று எடுத்து வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதுல பிரச்சனை, அதுலதான் பொறாமை, அதுலதான் அல்லாஹ் தஆலா எல்லா பொறாமை கண்களை விட்டு பாதுகாப்பானாக. மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரனுடைய ஷர்ரில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலும் நம்மை பலப்படுத்துவானாக. உலக மக்கள் அனைவரும் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய விளக்கத்தை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. எல்லா மக்களும் அல்லாஹ்வை அறிந்து, அல்லாஹ்வை புரிந்து, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக
முஸ்லிம்களாக மூமின்களாக ஆகி இறைவனுடைய நெருக்கம் பெற்ற அவுலியாக்களாக நேசர்களாக அல்லாஹ் தஆலா உலகத்து மக்கள் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லா மக்களுக்கும் ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்முடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நம்மிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு திருத்தி தருவானாக. அவனை தவிர நமக்கு திருத்தி தருபவர்கள் யாரும் இல்லை. அவனே நமக்கு எல்லா வகையிலும் நம்மை திருத்தி, நம்மை ஒழுங்குபடுத்தி, நம்மை செம்மைப்படுத்தி அழகாக்கி நம்முடைய பயணத்தை அல்லாஹ் விரைவாக ஆக்குவானாக, லேசாக ஆக்குவானாக. எல்லா வகையான தகுதிகளையும் இந்த பாதையில், இந்த முயற்சியில் நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும், எல்லா தகுதிகளையும், எல்லா சக்திகளையும், எல்லா திறமைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் முறியடிப்பானாக. அவர்களுடைய நோக்கங்களை அல்லாஹ் தஆலா சிதறடிப்பானாக. அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நல்ல எண்ணங்களை தருவானாக, நல்ல விளக்கத்தை தருவானாக. புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்முடைய செய்திகளை அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பானாக. எல்லோரும் விளங்கி எல்லோரும் இறைவனுடைய நல்லடியார்களாக ஆகுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل. نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.